ஹலோ காய்ஸ், இனி என்ன பார்க்க போகிறோன்னா ஏடபிளில் எப்படி அடிக்க போகிறதுன்னு நான் பார்க்க போகிறேன். இன்னும் ஏடபிள் நிறைய பேருக்கு ஆட தெரில, அதனால் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஏடபிள்யூமில் நீங்கள் ஈஸியாக வெப்பன் க்ளோரி ரீச் பண்ணலாம். ஏன்னா ஏடபிள்யூ நிறைய பிளேஸ் ஆடுறது கிடையாது. அது இல்லாமல் சீசன் குறைஞ்சிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஈஸியாக ஏற்றி போடலாம். வெப்பன் க்ளோரி 1000 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஏற்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. உங்களோட சேலம் அந்த மாதிரி போயிடலாம். சரி, எப்படி அடிக்க சொல்லித்தரோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல உங்களுக்கு கன்ஸ் இதை இப்படி ஸ்விட்ச் பண்ணி கற்றுக்கிற மாதிரி குதிச்சு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுறதுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபயர் பண்ணுங்கள். ஸ்விட்ச்சு ஃபயர்னு பண்ணுங்கள். ஓகே, இப்படி நான் அனலாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணி ஃபயர் பண்ணுங்கள். ஸ்விட்ச் ஃபயர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏடுபொருள் ஆடலாம். இந்த மாதிரி தான் நான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் ஆடிட்டுருக்கேன். அதனால் நீங்களும் இதே ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்குன்னா இது இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஆனால் அது கஷ்டம். இது பிகினர்ஸ்க்கான ட்ரிக்கு. இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களோட ஈஸியாக ஏடபிள் ஆடலாம். அதுவும் லோன் ஆஃபில் ப்ராக்டிஸ் பண்ண மெயினாக. ஏன்னா லோன் ஆஃபில் தான் 1 vs 1 நல்லா இருக்கும். அந்த ஹெட்ஷாட் மோடுக்கு போயிடாதீங்க. ஓகே, பாய்.